வணக்கம். மகாபாரதத்தின் ஆகச் சிறந்த ஆனால் பெரும் துயரங்களை சுமந்த கர்ணனின் ரகசிய வாழ்க்கையத்தான் இன்று அலசப் போகிறோம். மகாபாரதத்தின் மாபெரும் வீரன் யார்? வாழ்நாள் முழுக்க போராட்டத்தையும் அதே நேரம் அளப்பரிய புகழையும் ஒருசேர சந்தித்தவன்தான் கர்ணன். கதையின் ஆரம்பம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. குந்தி ஒரு மந்திரத்தை சோதிக்க சூரியதேவன் அருளால் கவச குண்டலங்களோடு மாயாஜாலமாக பிறந்தான் கர்ணன். ஆனால் திருமணமாகாத இளவரசி என்பதால் சமூகம் என்ன சொல்லுமோ என்ற பயம் அந்த தெய்வ குழந்தைய மறைக்க முடிவெடுத்தாள். குழந்தையை ஆற்றில் விட அதிர்ஷ்டவசமாக அதிரதன் ராதை என்ற குழந்தையில்லாத தேரோட்டி தம்பதியிடம் சிக்கினான். அவர்கள் அவனை அன்போடு வளர்த்தார்கள். தேரோட்டி மகன் என ஒதுக்கப்பட்டாலும் உலகின் தலைசிறந்த வில்லாளியாக வேண்டும் என்ற வெறியோடு தனிமையில் கடுமையாக பயிற்சி செய்தான். இது கவனித்தீர்களா? பிறப்பால் அவன் சாட்சாத் சூரியனின் மகன். ஆனால் இந்த சமூகம் அவனுக்கு கொடுத்த முத்திரை தேரோட்டியின் மகன். அரசு சபையில் அர்ஜுனனுக்கு நிகராக அசத்தினான் கர்ணன். ஆனால் அவனது குலத்தை காரணம் காட்டி கொடூரமாக அவமதிக்கப்பட்டான். அப்போதுதான் அந்த திருப்புமுனை, வீரத்திற்கு ஜாதியில்லை என்று முழங்கிய துரியோதனன் அவனுக்கு அங்க தேசத்தின் மகுடம் சூட்டி நண்பனாக்கினான். அடுத்து குருக்ஷேத்திர போருக்கு முந்தைய இரவு. மனவேதனையோடு குந்தி கர்ணனை ரகசியமாக சந்திக்க வந்த அந்த தருணம் மொத்த கதையையும் மாற்றியது. அப்போதுதான் அந்த பேரவிர்ச்சியை குந்தி உடைத்தாள். இத்தனை காலம் அவன் தேடிய உண்மை. ஆம், அவன்தான் பாண்டவர்களின் மூத்த அண்ணன். என்ன ஒரு அதிர்ச்சி! ஆனாலும் தன் நண்பன் துரியோதனனுக்காக அர்ஜுனனை தவிர மற்ற தம்பிகளை கொல்ல மாட்டேன் என வாக்களித்தான். போர்க்களத்தில் ஒரு சிங்கத்தைப் போல கர்ஜித்தான் கர்ணன். அவனது அம்புகள் எதிரிகள் மீது சரமாரியாக மின்னலென பாய்ந்தன. ஆனால் விதி மீண்டும் சதி செய்தது. போரின் உச்சக்கட்டத்தில் அவனது தேர்ச்சக்கரம் சேற்றில் மிக ஆழமாகச் சிக்கிக் கொண்டது. நிராயுதபாணியாக சக்கரத்தை அவன் தூக்க முயன்ற அந்த துயரமான தருணத்தில் அர்ஜுனன் அம்பெய்ந்து தன் சொந்த அண்ணனேயே வீழ்த்தினான். போர் முடிந்தது. ஆனால் வெற்றிக்கு கொண்டாட்டமே இல்லை. குந்தி அந்த பயங்கரமான ரகசியத்தை பாண்டவர்களிடம் உடைத்தாள். தாங்கள் கொன்றது சொந்த அண்ணனைத்தான் என்ற உண்மை தெரிந்ததும் அர்ஜுனனும் யுதிஷ்டிரனும் அளவற்ற துயரத்தில் அப்படியே உடைந்து போனார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஒருவனை உயர்த்துவது பிறப்பல்ல, அவனது நற்குணமும் விசுவாசமும் நட்புக்காக செய்யும் தியாகமுமே ஆகும். கடைசியாக ஒரு கேள்வி. மனிதனை சிறந்தவனாக்குவது அவனது பிறப்பா அல்லது அவனது விசுவாசமுமா? நீங்களே சற்று ஆழமாக சிந்தித்துப் பாருங்கள்.